கோவையில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பார்க் யங் இன்னோவேட்டர் சம்மிட் 2025 என்ற பெயரில் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஒருநாள் மாநாடு இன்று அக்டோபர் 30, 2025 சிறப்பாக நடைபெற்றது. நீங்களும் அப்துல் கலாம் ஆகலாம் என்ற கோஷத்துடன் நடந்த இந்த நிகழ்வில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்களது புதுமையான சிந்தனைகளையும் கண்டுபிடிப்புகளையும் காட்சிப்படுத்தினர். நாடு முழுவதும் உள்ள 80க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இவர்கள் மருத்துவ தொழில்நுட்பம், விமானவியல், விண்வெளி, பெண்கள் தொழில்நுட்பம், பசுமை தொழில்நுட்பம், பேரழிவு மேலாண்மை போன்ற துறைகளில் தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறப்பான கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்திய ஒரு மாணவன் மற்றும் ஒரு மாணவிக்கு இஸ்ரோ சென்று வருவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. பார்க் யங் இன்னோவேட்டர் சம்மிட் 2025 நிகழ்வில் மாணவர்களுக்கு பல்வேறு அனுபவ பகுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ரோபோட்டிக்ஸ் மற்றும் ட்ரோன் காட்சி, விண்வெளி ஆராய்ச்சி பகுதி, AI மற்றும் குறியீட்டு விளையாட்டுகள், 3D பிரிண்டிங், AR and VR அனுபவம், பசுமை ஆய்வகம், வினாடி வினா போட்டிகள் என மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை பார்க் கல்வி குழுமங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் பிளேஸ்மெண்ட் இயக்குநர் டாக்டர் எம் பிரின்ஸ் வரவேற்றார். தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் தலைவர் டாக்டர் PV ரவி தலைமை வகித்தார். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் தனது உரையில் மாணவர்கள் அறிவியல் மற்றும் புதுமை உலகில் தங்கள் கற்பனை திறனை விரிவுபடுத்தி நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்ற வேண்டும் என ஊக்குவித்தார். விழா நிறைவாக பார்க் கல்வி குழும ஏரோநாட்டிக்கல் மாணவர்கள் வடிவமைத்த சிறிய செயற்கைக்கோள் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு சோதனைக்கு பறக்கவிடப்பட்டது. அதனை டாக்டர் நம்பி நாராயணன் நேரில் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே ஆராய்ச்சி மனப்பாங்கையும் அறிவியல் ஆர்வத்தையும் ஊக்குவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாலே நீங்க நிறைய வேலைகள் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க. கம்ப்யூட்டர் வந்தவொடனே எல்லாரும் என்ன நடந்தது பாத்துட்டு இருக்கீங்களா? இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமயே உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ரிசர்வேஷன் கூட பண்ண முடியாது ஆன்லைன்லயோ. அது மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் நிலையானது இல்லை. அதுக்கு மேல என்ன வரும்? இதெல்லாம் உங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அந்த அட்வான்ஸ்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையை பெட்டர் ஆக்குமே தவிர மோஸ்ட் ஆக்காது. யூ வில் கெட் அடாப்டட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுக்கு இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல அடிப்படை தெரியவே வைங்க. ஒரு போனை கூட ஆபரேட் பண்ண முடியாது. நீங்க போனை ஆபரேட் பண்ணாம உங்களால ஜீபிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் சரி, எந்த சேட்டலைட் இருந்தாலும் ஒவ்வொரு சேட்டலைட்டுமே உதவியான சேட்டலைட் தான். நம்ம வேஸ்டா அனுப்புறது இல்லை. அந்த சேட்டலைட் எக்ஸாக்ட் ஸ்பெசிபிகேஷன் எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்பெசிபிகேஷன் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது இட் வில் பி யூஸ்ஃபுல். ஐதர் இட் வில் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இட் வில் பி கனெக்ஷன்ஸ் ஆர் இட் மே பி அது ஏதாவது அது சம்பந்தமா இருக்கும். எனக்கு தெரியாது ஆக்சுவலா. இட் இஸ் ஓகே. சரி, நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக வேண்டி இப்ப நீங்க பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு சொல்றதுக்கே பயமா இருக்கு. டிஃபென்ஸுக்காக வேண்டி நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவு சுருக்கமா சொல்லிடுறேன். அதனால நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டிஃபென்ஸுக்கு நாங்க கரெக்டா ஒன்றும் பண்ணலைன்னா நீங்க நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்க முடியாது. நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படின்னா, நான் ஏதோ ISROல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ISROல இருந்து ரிட்டையர் ஆகி 30 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நாலேஜ் தான் எனக்கும் பத்திரிகை நாலேஜ். அவ்வளவுதான். பட் தெரிஞ்சாலும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ஆட்சேபனை கிடையாது. பட் பொதுவே மாட்டு வண்டியில ஓட்டிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு எங்க போயிருக்கோம் நீங்க பாருங்க. இப்ப அட்லீஸ்ட் ககன்யானை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? ககன்யான் ஒரு ஒரு என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஆளுங்க அங்க அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு யுக்தி. அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்ல கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. நிறைய வேலைகள் முடிச்சுட்டாங்க. 2027 சொல்றாங்க. 2028 அது நடக்கும். சின்ன சின்ன ஹடல்ஸ் இருக்கலாம். பட் நம்ம இதை விட கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட தடங்கள் நிறைய ஜாஸ்தி. டெக்னாலஜிக்கல் மாத்திரம் இல்ல, பொலிட்டிக்கல், சோசியல். முதல்ல ASLV, PSLV, SLV 3 போனோன்னா அது கடலை விழுந்தோன்னு என்ன சொன்னாங்கன்னா சி லவ்விங் வெஹிக்கிள். உங்க பத்திரிகை தான் எழுதிங்க. இட் இஸ் சி லவ்விங் வெஹிக்கிள். அதுக்கு அடுத்தாலும் ASLV ஆல்வேஸ் சி லவ்விங் வெஹிக்கிள். என்னெல்லாம் பட்டங்கள் கொடுத்தீங்க. இப்ப நீங்க இப்ப அதெல்லாம் போய் மாத்தி பேசுறீங்கல்ல, அதான் உண்மை. நான் கேட்கிறேன், ஒடிசால இப்படி வருதுன்னு சொன்னது தப்பா போச்சா கேட்டா பின்ன தப்பா நீங்க இப்படி தப்பான்னு சொல்றீங்க சார்? முதல்ல அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு இல்ல சார், இது ஒரு ப்ராபபிலிட்டி தியரி. ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்லும் போதே அன்சர்டனிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்படி வரலாம் அப்படி வரலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த சுழல் காத்து இந்த இடத்துல இருந்து இந்த மைல் வேகத்துல போகும் நம்ம நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? இதுக்கு மிந்தி வந்த ஸ்பீடை வச்சு. அது பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்க, நீங்க உட்கார்ந்துருப்பேன். என்ன செய்வாங்க? உங்களுடைய கணிப்பு தப்பா இருந்தாலும் போகும். அதான் ப்ராபபிலிட்டி தியரி. என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு போறோம். உங்களுக்கு தெரியலையா? நீங்க கண்ணுல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல.
ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல நீங்க அதை பார்க்காம ஒரு நாட்டினுடைய நன்மைக்காக வேண்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டுக்கு நன்மைக்காக வேண்டி நிறைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்தது. உதாரணத்துக்கு எப்படி நடந்தது? நீங்க ஒரு பக்கத்துல வந்து பொலிட்டிக்கலா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கவே இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க, அது வேற. பட் நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி சக்சஸ் ஆச்சுங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கும் தெரியும். ஆமா சார், நீங்க சொல்லக்கூடியது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே இந்த கேள்வியை யோசனை பண்ணி பாருங்க. யாரால காப்பாற்ற முடியும்? சேட்டலைட்டால காப்பாற்ற முடியாது. நீங்க வந்து உங்களுடைய இன்டர்னல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து அதனுடைய ஒற்று அது இதெல்லாம் பார்த்து அதுக்கு தடங்கள் நிறைய ரூமர்ஸ் பூட்டின்னு வந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து சேட்டலைட்டுக்கு சம்பந்தம் இல்லை. டீப்பர் ஸ்பேஸ்னா அடுத்த ஸ்டெப்ல மார்ஸுக்கு போறது, அது 3க்கு மனுஷன் அனுப்பக்கூடியது 2040 பேசுறோம். இப்போ 2040 2030 சொல்லியிருப்போம், தெரியலையா? 10 வருஷத்துக்கு முந்தி. அது வந்து என்னன்னு கரெக்டா சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம அந்த விபத்தினால ஏற்பட்ட விளைவு வந்து இத்தனை வருஷத்துக்கு நம்ம லாகிங் பிஹைண்ட். அரசு பள்ளிகள் இல்லை சார், திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜில் இன்னைக்கு இப்போ இந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ இன்னைக்கு பாத்தீங்க எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பத்தி பேசுனாங்க. அது உங்களுக்கு புரியலையா? இவங்க அரசு பள்ளி அதான் சொல்லி இவங்களும் இளம் வயது மாணவர்கள் தான் சார். நீங்களே பார்த்து தானே இருக்கீங்க, உங்க கண்ணுக்கு முன்னால் நடக்குது. அவங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா அரசு பள்ளிகள்னு சொல்ல வேண்டாம். நீங்க அரசு நீங்க எதனால கேட்குறீங்கன்னு இந்த கேள்வி எனக்கு தெரியல. அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் வந்து திறமையாக செயல்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் அதை நம்பல. எல்லா இடத்துலயுமே மாணவர்கள் திறமையா செயல்படுறாங்க. பிரைவேட்லயும் அந்த மாணவர்களும் அந்த மேனேஜ்மெண்ட் அரசா இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் சரி அவங்க எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்களோ அதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் அந்த மாணவர்களுடைய திறமை வருது. இப்ப இருந்துட்டு இருக்கிறது எனக்கு திருப்தியா தான் இருக்கு. ஆனா இன்னும் இப்ப புதிய எஜுகேஷன் பாலிசிக்கு அது ஒரு கான்ட்ரவர்சி, அதை பத்தி நான் பேச விரும்பல.